அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு 2026 தேடிய வாழ்க்கை கிடைக்குமா என்ற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2026 பொறுத்தவரையிலும் தனுசு ராசிக்கு ஜூன் மாசத்திலிருந்து இந்த அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு கஷ்டங்கள் குறைய போகுது. இத்தனை காலமாக ஒரு பக்கம் 7 சனி இருந்து முடிஞ்சு அப்பாடா நிம்மதியா இருக்க போறோம்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ளவே அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு. உயிர் தான் இருக்கு, மற்றது எல்லாம் இழந்தாச்சு. கடனுடைய அழுத்தம், கூட இருந்த துணை விலகி போனது, அதாவது வாழ்க்கையில பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, பிரிந்து தனித்து இருக்கிறது, சில பேர் கல்யாணமே ஆகாம டிலே ஆயிட்டே இருக்கிறது, ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஒரு சலிப்பான வாழ்க்கை தான் தனுசு ராசிக்கு. பொது பலனா நம்ம பாத்தீங்கன்னா சொல்லும் போது சில விஷயங்கள் சில பேருக்கு நடக்காம கூட இருக்கும், சில பேருக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கும், நடந்திருக்கும். என்ன காரணம்னா நம்மளுடைய தசா புக்தி, நம்ம வாங்கி வந்த வரம், நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கொடுப்பனை. இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே கஷ்டத்துல இருக்கிறாங்களா? நான் சொன்ன கஷ்டம்லாம்னா இருக்காது. வேலையில அரசு பணியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே போல ரெகுலரா ஒரு பிரைவேட் ஜாப் கூட ஒரு இன்கம், நல்ல ஒரு இன்கம் வாங்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இன்கமே இல்லாம கடன் வாங்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா தனுசு ராசி தான். என்ன காரணம்? அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொடுப்பனை தான் அதுக்கு காரணம். இந்த கொடுப்பனையை பிரதிபலிக்கிறதுன்றது தசாபுக்தி. இந்த தசாபுக்தி நமக்கு நல்லா இருந்து கொடுப்பனையும் நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்குன்னாக்க, நமக்கு அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரி, அல்லது அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சரி, அல்லது 7 சனியா இருந்தாலும் சரி, வாழ்க்கை ரிலாக்ஸ்டா போய்கிட்டே தான் இருக்கும். இந்த வருஷமாவது எனக்கு இந்த வருஷம் நல்லா இருக்காதா, நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா முடிக்கும் போதுதான் பல கஷ்டம். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நல்லாதான் இருக்கும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்றோம். பட் ஆனா முடிக்கும் போது இந்த வருஷத்துல பல கஷ்டங்கள் சில பேர் பட்டுறாங்க, சில பேர் நல்லாவே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும். அதாவது தனிப்பட்ட முறையில நம்மளுடைய கர்மா தான் காரணம். அந்த கர்மாவை நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். அது ஒரு 90% என்றால், இப்ப நம்ம கோச்சாரத்தின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு 10% தான். இந்த 10%க்கான பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கு. 2026ல ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த், ஜனவரியில இருந்து மே மாசம் வரை இருக்கக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னாக்க வேலையில டென்ஷன் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அலைச்சல்கள் கூட இருக்கும். அதே போல இந்த குருவை பொறுத்தவரையிலும் இப்போ டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று இருப்பாரு. இந்த வக்ர குரு அப் டு மார்ச் வரலும் இருக்கும். சோ அப்போ ராசியாதிபதி குரு ராசியை பார்த்தாலும் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, குழப்பங்கள் இருக்கும். அதே போல திருமண வாழ்க்கையில கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கும். அதாவது ஒன்னாவே இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைவரோட இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுலாம் வரும். ஆனா பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துடாது, பிரிந்து போற அளவுக்குலாம் பிரச்சனை வராது. அதை விட என்னன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களை அலை விட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு இடமாற்றம், கூடுதல் பொறுப்பு வேலையில, ஆனா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். பட் ஒர்க் ப்ரெஷர் நிறையவே இருக்கும். மற்றவங்க வேலை கூட உங்க மேல கட்டுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. இப்போ புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த டியூரேஷன்லயே கூட ஒரு இடமாற்றத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ஜனவரி மாசத்துல சில பேருக்கு வேலை கிடைச்சு வெளியூருக்கு போறது அல்லது வீடு மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள், ஜனவரி டு மார்ச்சுக்குள்ளேயே சொல்றேன். ஸோ அது மாதிரி தொலைதூர பயணம், டிராவல், இந்த மாதிரி தான் இருக்கும். அலைச்சல், ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாமும் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. அதாவது ஜூன் 1ஆம் தேதி இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வருது. 8ஆம் இடம் என்பது அஷ்டமத்து சாணம். 8ஆம் இடத்துக்கு வந்தா நல்லது செஞ்சிருமானா சில விஷயங்கள் நல்லது கண்டிப்பாக செய்யும். பினான்சியலி நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரகிளை குறைக்கிறதுக்கு இந்த 8ஆம் இடத்துல குரு வர்றது நல்லது. அப்புறம் ஒரு சுபகாரியம் நடக்கல, கல்யாணம் ஆகல, அதே போல தேடிய துணை கிடைக்கல, தேடிய வாழ்க்கை இன்னும் கிடைக்கல, பழகிட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல பிரிஞ்சு போயிடுறோம், செட் ஆகுற மாதிரி வருது காதல் ஆனா பிரிஞ்சு போயிடுறோம், திருமணம் வரன் வருது ஆனா கூடி வர்றதில்ல, இப்படிப்பட்ட கவலைகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கோச்சார பலன்களின் அடிப்படையில ஜூன் மாசத்துல இருந்து
தேடிய வாழ்க்கை கிடைக்கும். விரும்பி நீங்க பழகிட்டு இருக்கிறவங்களே கூட உங்களோட காதலாகி கசிந்துருகி அதுக்கப்புறம் அது கல்யாணத்துல கூட முடியலாம். அதே போல உங்களை விட்டு போன சில நண்பர்கள், சில உறவுகள் உங்களுடன் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில ஜூன் மாசத்துல இருந்து பாசிட்டிவா இருக்கு. இந்த ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. கடகத்துக்கு குரு வருது. 8ஆம் இடத்துல குரு வந்து உச்ச குரு. இந்த உச்ச குருவோட நன்மை என்னன்னா, இந்த அர்த்தாஷ்டம சனியோட கஷ்டத்தை குறைக்கும். ஏனென்றால் 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு, ராசியாதிபதியாக வரக்கூடிய குரு 8ஆம் இடத்துல இருந்து உச்சமாகிறார். அப்போ எது வந்தாலும் சரி, ரெண்டுத்துல ஒண்ணு பார்த்துடலான்னு ஒரு தைரியம் இருக்கும். நல்லா உயிர் தான் இருக்கு, உயிர் மூச்சு தான் இருக்கு, நான் எதையும் சாதிக்க முடியாதோ அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையும் கடந்த கால கவலைகளையும் எதிர்காலத்தை நினைத்து பயத்திலும் இருந்தவங்களுக்கு நிச்சயமா வந்து ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பார்த்தலாம், இறங்கி அடிக்கலாம்னு நீங்க அதிரடியா மாற்றத்தை செய்யக்கூடிய காலகட்டமாக ஜூன் மாசத்துல இருந்து இருக்கும். ராசியாதிபதி உச்சமாகிறார். அப்போ தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் நீங்கும். 4ஆம் அதிபதி உச்சமாகிறார். அப்போ வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்குவீங்க. அதற்கு சுப கடன்கள் ஏற்படும். 8ஆம் இடத்தோட ஆதிபத்திய பலனையும் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதிபத்திய பலனும் கொஞ்சம் கொடுக்கும். அந்த 8ஆம் இடத்தோட ஆதிபத்திய பலன் தான் கடன், இடமாற்றம், தொலைதூர பயணம், நஷ்டம், இதெல்லாமும் வரும். தண்டனை, இதெல்லாமும் வரும். ஆனா இப்ப ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க இந்த 4ஆம் பாவகத்துக்கு தன்னுடைய 9ஆம் பார்வை இருக்கு. சனிக்கு 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். அதனால அர்த்தாஷ்டம சனியால் வரக்கூடிய பாதிப்பு என்ன? தாயாரின் உடல்நலத்துல தொல்லைகள், பிரச்சனை அது நீங்கும், அல்லது அது பேலன்ஸ்டா இருக்கும். உங்களுடைய உடல்நல தொல்லை பிரச்சனைகள் நீங்கும். அதே போல அலைச்சல், பயணம் குறையும். கூடுதல் பொறுப்பு, பணிச்சுமை, டென்ஷன் அதுவுமே குறையும். அது வந்து ஒரு இடமாற்றத்தால நன்மைகள் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மற்றவங்க வேலை கூட நீங்க கூடுதலாக செஞ்சு டென்ஷன் ஆயிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்பர் எதிர்பார்க்குறீங்கன்னா டிரான்ஸ்பர் கிடைக்கும். பதவி உயர்வோடு அது டிரான்ஸ்பர் கிடைக்கும், அல்லது ஊதிய உயர்வோடு கிடைக்கும். இதெல்லாமே பாசிட்டிவ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது பணம் வரும். சில பேர் கடன் வாங்கியாவது வரும். அப்படி இல்லைன்னா நீங்க யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கவே முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்கன்னா இந்த டியூரேஷன்ல நீங்க கேட்டீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சீட்டு போட்டிருக்கீங்க அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணிருக்கீங்கன்னா ஒரு பல்கா ஒரு லம்சம் அமௌண்ட் உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் நீங்க ஒரு சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, ஜுவல்லரி வாங்குறது போன்றவை ஏற்படும். சில பேருக்கு வீடு விற்கிறது, அதாவது பழைய வீடை விற்கிறது, வித்துட்டு புதிய வீடு வாங்குறது, அல்லது பழைய பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய இடத்துல ஒரு வீடு வாங்கி கட்டுறது, இந்த மாதிரியும் சில பேருக்கு ஏற்படும். விற்க முடியாத சொத்து கூட விற்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுல வந்து நம்ம விற்கிறது, வாங்குறது இதெல்லாம் வந்து சரியான நபர்களை பார்த்து நீங்க வாங்கணும், விற்கணும். அதுலதான் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த இடத்துல தான் தசாபுக்தி. இப்ப நமக்கு வந்து நல்ல தசாபுக்தி நடக்குது அப்படின்னாக்க நம்ம வாங்குறவங்க, நம்ம மீட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் நல்லாவே இருப்பாங்க. நம்பினவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய ஜாதகப்படி தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாக்க நம்ம போய் ஒருத்தரை மீட் பண்ணி வீடு கட்டலாம்னு நம்ம பிளான் பண்ணி இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு கான்ட்ராக்டரை ஏற்பாடு பண்றோம்னா பணத்தை கொடுத்துட்டு அவங்க நம்மளை அலைக்கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பணமும் போச்சு, அது வாங்கவும் முடியலன்னு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல தான் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். இப்படிதான் நம்ம ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தசாபுக்தி நல்லதான் நடக்குதுன்னா நம்ம மீட் பண்ற ஆட்களும் கரெக்டாவே இருப்பாங்க. பணம் வந்து பெருசா நஷ்டம் ஆகாது. இல்லைன்னா நஷ்டமும் ஏற்படும். அதே போலதான் தேவையில்லாம வாக்குவாதங்கள் செய்யறது, கருத்து வேறுபாடுகள் வர்றதெல்லாம் நம்மளுடைய தசாபுக்தி சரியில்லைன்னா நடக்கும். சரியா இருந்தா நல்ல வார்த்தைகளே பேசுவோம், நல்லதே நடக்கும். அதே போல பணம் வரும். குடும்பம் அமையாதுள்ள குடும்பம் அமையும். தொலைதூரத்தில் இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால வரன் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு வரன் வரும். தேடிய வாழ்க்கை கிடைக்கும். ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க, அதற்கான பதிலே கிடைக்கல அப்படின்னாக்க அந்த பதில் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த 2026 இருக்கும். அது ஜூன் மாசத்துல இருந்து இருக்கும். மேலும் உங்களுக்கு வந்து இந்த குரு இருக்கிறது ஒரு ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு பலத்தை அதிகரிக்குது. அதனால உங்களுக்கு பாசிட்டிவ். அதே போல இந்த சனியும் வந்து ஜூன் மாசத்துல இருந்து பாசிட்டிவா மாறிடுறாரு. ராகுபாயை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2026 டிசம்பர் 8ஆம் தேதி தான் பயிற்சி ஆகுது. ராகு கேது பயிற்சி. அது வெல்லும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 9ல கேது தான் இருப்பாரு.
இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கன்னு அதெல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்தால் ஆதாயமும் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல ஏற்படும். அதுல சில சிக்கல்கள் இருந்தாலும் அதுல இருந்து வில்லங்கங்கள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும். முயற்சிக்கேற்ற பலன்களை ராகு கொடுப்பாரு. 9ல் இருக்கக்கூடிய கேது வந்து தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். தந்தை வழி உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் வரும். இது வந்து இந்த ஆண்டு முழுக்கவே சொல்றேன். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. அதே போல மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய வரும். நல்ல எண்ணங்கள் வரும். பிள்ளைகள் வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம், ஜூன் மாசத்துல இருந்து பிள்ளைங்களை விட்டு சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க, அல்லது பிள்ளைங்களால மன வருத்தம், வளர்ந்த பிள்ளைங்களாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு பிடிக்காதது அவங்க செய்யறாங்கன்னாக்க அந்த பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்கறது காலகட்டம் என்பது ஜூன் மாசத்துல இருந்து இந்த குரு உச்சமாகக்கூடிய காலகட்டத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது போன்றவை, சுபகாரியம் நடக்கிறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஜூன் மாசத்திலிருந்து புத்திரபாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ மொத்தத்துல இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஜூன் மாசத்திலிருந்து நீங்க வந்து வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ போய் படிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா அது கிடைக்கும். கொஞ்சம் பணம் நஷ்டமாகும், பேமெண்ட் சீட் மாதிரி தான் கிடைச்சி மருத்துவம் படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல உங்க ஜாதகப்படி நல்லா இருந்துச்சுன்னா அந்த மருத்துவம் படிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும்போது அது வாய்ப்பு ஈஸியா கிடைக்கும். அதே போலதான் அரசு பணிக்கான போகணும் அப்படின்னாக்க நம்ம ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த அரசு பணி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அது ஜூன் மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். ஹெல்த்ல வந்து மே மாசம் வரையிலும் நீங்க ஹெல்த்ல காசியஸா இருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கவனமா இருங்க மே மாசம் வரலாம், அது நல்லது. சில பேருக்குலாம் திருமணமே ஆகல, திருமணமே எத்தனை வருஷம் ஆனாலும் இது ஆகல அப்படின்னா அதுவுமே இருக்கு, அதுக்கான ஜாதகம் இருக்கு. கல்யாணமே ஆகாத ஜாதகம்னு இருக்கு. சன்னியாசி ஜாதகமா அப்படின்னு நீங்களே கூட கேட்கலாம். அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு 1000 ஜாதகத்துல ஒரு ஜாதகம் அந்த மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் ஆகுமான்னா நீங்க வந்து ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய இறை வழிபாடு ஃபாலோ பண்றது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். அல்லது அதுக்கான ரெமெடி வந்து கரெக்டான பர்சனை நீங்க மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க. அதன் வழி நீங்க செயல்படும் போது ஒரு துணை கிடைக்கும். திருமணமே ஆகலனா கூட ஒரு துணையாவது கிடைக்கும். 40 வயசு கடந்தும் திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு இது சொல்றேன் நான். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி அதற்கான கைடன்ஸ் எடுத்துங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் எந்தெந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குன்னாக்க, குறிப்பா ஜூன் மாசத்துல இருந்து நிதி நிர்வாகம், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், கம்ப்யூட்டர், ஆசிரியர் பணி இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் நல்லாவே இருக்கும். வருமானம் கூடுதலாக இருக்கும். வங்கித்துறை, அரசு பணி இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாக இருக்கும். சேலரி ஹைக் ஆகும் அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஜூன்ல இருந்து. அதுவரையிலும் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும். அதே போல விவசாயம் சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழில் மற்றும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய ஜூன் மாசத்துல இருந்து இருக்கு. கடனை திருப்பி ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து இருக்கும். சில பேர் புதிய கடன் வாங்கி பழைய கடனை கழிப்பீங்க. சில பேர் புதிய கடன் வாங்கி சொத்து வாங்குறது அல்லது வந்து வீடு கட்டுறதுக்கு வாகன கடன், தொழில் கடன், இந்த மாதிரி கடன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இந்த 2026ல இருக்கும். அதனால அகலக்கால் வைக்காம கடன் வாங்குறது உங்க தகுதிக்கு தகுந்த அளவுக்கு வாங்கினீங்கன்னாக கண்டிப்பா அதனால மன அழுத்தம் இல்லாம நிம்மதியாவே இருப்பீங்க. இந்த 2026 எப்படிதான் இருக்கும் அப்படின்னாக்க, முதல் பகுதி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிற்பகுதியில ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும், நன்மையா இருக்கும், தேடிய வாழ்க்கை கிடைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.